ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். என்னங்க, வீடியோவை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கேன், எங்கேயோ கோயில், இன்னொரு கோயில் போயிருக்காங்கன்னு. ஆமாங்க, அதாவது அறுபடை வீடில் இது 4ஆம் வீடுங்க. அதாவது இத்தலத்தோட பேர் என்னென்னா சுவாமிமலை முருகன் கோயிலுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்ரீமுஷ்ணத்தில் போராகர் கோயிலுக்கு போயிட்டு வண்டியை விட்டுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா சுவாமிமலை ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து சுவாமிமலை போகிறதுக்கு ஜஸ்ட் எங்களுக்கு 1 hour 11 minutes தாங்க ஆகும். ஸோ நாங்கள் போய் 1 hourலேயே சீக்கிரமாக போயிட்டோம். சுவாமிமலை முருகன் கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாக திகழ்கிறதுங்க. இந்த தலம் பெருமை வாய்ந்தது எதனால் தெரியுமாங்க? தந்தையான சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபசரித்த சிறப்புமிக்க தலமாகும். அதாவது புராண வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பொருளை கேட்டார். பிரம்மாவால் சரியான பதிலை அளிக்க முடியாததால் முருகப்பெருமான் அவரை சிறையில் அடைத்தார். பின்னர் சிவபெருமான் தலையிட்டு பிரணவ மந்திரத்தின் பொருளை முருகனிடம் கேட்க முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்தார். இதனால் இங்குள்ள இறைவன் சுவாமிநாதன் மற்றும் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த கோவிலுங்க ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்ல 60 தமிழ் வருடங்கள் குறிக்கும் 60 படிகள் உள்ளன. பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் இத்தல முருகனை பற்றி பாடியுள்ளார். மூலவர் சுவாமிநாதர், மேல்தளத்தில் எழுந்திருக்க தாயார் மீனாட்சி மற்றும் தந்தையான சுந்தரேஸ்வரர் சிவன் கீழ்த்தளத்தில் அருள் பாலிக்கின்றனர். பார்த்திங்கன்னா சுவாமிமலை நம்ம கந்தன் கருணைன்னு பழைய படம் இருக்குது பாருங்கள், ஜெமினி கணேசன் சிவகுமார்லாம் நடித்தது. அந்த படத்தில் அழகாக காட்டுவாங்க அந்த சீனை. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நல்லபடியாக சுவாமிமலை தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் உள்ள போயிட்டாங்க சீக்கிரமா. உள்ள சாப்பாடு தரமாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க. தேசிகன் எங்கே போகிற? எந்த கோயில் போகிற? நீ எங்கே போகிற? எந்த கோயில்? இல்லை அடிக்கல, தூங்கு. காலையில் எடுத்துக்கோங்கன்னா எப்படி வந்தாலும் எடுத்துக்கணும்.
ஆமா ஆமா ம் ம் இடம் பார்க்கணும். என்ன கோயிலுன்னு இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, என்ன தலம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஆன்மீகம் மற்றும் வரலாற்று தலமாகும். இது எல்லாருக்குமே தெரியுங்க. இது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடாக திகழ்கிறது. இந்த பார்த்திங்கன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் குடமுழக்கு திருவிழா நடந்ததுங்க, கும்பாபிஷேகம். அதுக்கு போன வீடியோ தாங்க இது. என்னுடைய பசங்களை இது வரைக்கும் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கோம், இது வரைக்கும் நைட்டு போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ பசங்க பிரமிப்பாக பார்த்தானுங்க, என்ன மம்மி இது அப்படின்னு. ஸோ அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு டைமு. அதுவே பெரிய விஷயம் இல்லை, நாங்களே டிவியில் தான் பார்த்தோம். வெங்காய் வெங்காய் ஆட்சியில் உள்ள ஒரு பகுதியாகுங்க. மதுரை நகரத்துலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்துள்ளதுங்க நம்ம திருப்பரங்குன்றம். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமாங்க? ஆமாங்க, சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் பார்த்திங்கன்னா ஒரே குடைவரை கோயிலாகுங்க. சன்னதியானது ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளதாகும். அதாவது திருப்பரங்குன்றம் கோயில் பார்த்திங்கன்னா திருமணத்தலம் என்று சொல்லுவாங்கங்க. அதாவது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரனின் மகள் தெய்வானையை மணந்து கொண்ட தலம் இது தாங்க. அதனால தான் இத்தலம் திருமண தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்பட்டு திருமணங்களுக்கு மிகவும் உகந்த இடம் என்று நம்பப்படுகிறதுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதாவது இதை குகை கோயிலுன்னு சொல்லுவாங்க. அதாவது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் எப்பப்போ விழாக்கள் எப்போ திரும்ப எடுப்பாங்க, அதாவது வைசாகி விசாகமோ, ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி விழா, அப்புறம் பார்த்திங்கன்னா மாசி மாத தெப்பத் திருவிழா. இங்கே ரொம்ப கோலாகலமாக ரொம்ப விசேஷமாக முக்கியமான விழாக்கள்ங்க இது. பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடு கோயில்களில் இந்த கோயில் தாங்க ரொம்ப அளவில் பெரிதுன்னு சொல்கிறாங்க. லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்விருவருக்கு ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர். சங்ககால புலவரான நக்கீரர் இத்தல அழைக்கப்படுகின்ற அற்புதமான மலை, அந்த திருப்பதிகை மலையிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய திருப்புகழில் இருந்து ஒரு திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. வந்தாங்க, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் புதுசு. ஸோ என்ன சொல்கிறது தெரில. இந்த திருத்தலத்துக்கு ஒரு புகழ் இருக்குங்க. அதாவது சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்துக்கு முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகளை நீக்கி கொண்ட மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஆகும். ஒரு கோவிலோட கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவில் சிலைகளில் தெய்வீக சக்தியை மீண்டும் புதுப்பிக்கும் சடங்காகும். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிலைகள், கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படும் போதும் நடத்தப்படுகிறது. இது பெரும்பாலும் மகா சம்ரோக்ஷணம் என்று அழைக்கப்படுகிறது.
கும்பாபிஷேகத்தின் முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது கும்பம் என்பது கலசத்தை குறிக்கிறது. ஆமாம். மேலும் அபிஷேகம் என்பது புனித நீராடு ஆகும். ஆமாம். எனவே கும்பாபிஷேகம் என்பது கலசத்தின் வழியாக தெய்வ சக்தியை மீண்டும் நிரப்புவதாகும். அதாவதுங்க சிம்பிளாக சொன்ன போனால், பழையதாகி பலவீனமான சிலைகளை மற்றும் கட்டிடங்களை புத்துயிர் அளிப்பதாகும். பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேக தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் 48 நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நன்மைகளை பெறலாம். பிறவி பெரும்பயன் அடையலாம். ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது 3 ஜென்மங்களில் நாம் செய்த பாவத்தை போக்கக்கூடியது. ஆமாங்க, உண்மைதாங்க. அதுக்கு தான் நம்ம பெற்றோர்கள்லாம், நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள கூட எங்கள் அம்மாலாம் என்னை இட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு தான் சரி இந்தியா வந்து நம்ம பிள்ளைங்களை இட்டுட்டு போவோம்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகத்து அன்றைக்கி நான் என் பசங்களை இட்டுட்டு மாமியார் குழந்தையா எல்லோரும் சேர்ந்து பசங்க எல்லாரையும் இட்டுட்டு போயிருந்தோம். நல்ல தரிசனம், நல்ல தண்ணி மேலே பட்டுது. அந்த தண்ணி பட்டால் ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தண்ணி நல்லா மேலே பட்டுது. அதுவும் ஃபஸ்ட்டு டைம் தான் நாங்கள் பார்க்குறோம். ட்ரோன் மூலியமாக தண்ணி பட்டுச்சு மேலே. நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. நல்லா செம்ம ஜனங்க அந்த கோயிலில். அப்பப்பா. ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் 2 மணிக்கே உள்ளே போயிட்டோம். அதனால் நேராக உள்ளே போயிட்டோம். அதுவே என்ன பண்ணாங்கன்னா 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் அந்த கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாதி மக்கள் உள்ளே வர முடியாமல் வெளியில் தான் இருந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த மேலே கும்பாபிஷேக தண்ணி அதான் மெயின். ஸோ மேலே பட்டோன்னே வந்துட்டோம். எட்டவா ரொம்ப தண்ணி வேணாம், தண்ணி பிடிக்கும். ட்ரோன்ல மேல தண்ணி வருது பாரு கௌதம். ஐயோ இவரு வேற ட்ரோனை எடுக்கக்குள்ளதான் அடி பேர் அவரு. தண்ணி அடிக்கிறேன். இந்த வாரத்தில் ஏய் எங்க ஆயாலாம் சுதா எங்க உள்ள போலையே. அது நாங்க பேகை திறந்து என்ன பண்ணினு இது உள்ள போலாம்ல. 7 மணிக்கு மேலே தான் உள்ள போக முடியும். வருது அது அந்த சைடு போயிடுச்சு. ஓகே மக்களே, இந்த வாட்டி நம்ம 2 அறுபடை வீடை பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா சுவாமி மலை 4ஆம் அறுபடை வீடும், அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் இதுதாங்க முதல் படை வீடு நம்ம முருகருக்கு. நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் போயிருந்தோம். ஸோ அப்போ தான் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. எங்கள் கூடயே வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.